நம்மளோட சேனலில் ஸ்ட்ரைக்கரை பற்றி ஏகப்பட்ட கருத்துக்கள் போட்டிருப்போம். ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் என்ன தான் அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் இந்தியாவுக்கு அது சூட் ஆகாது. இந்தியாவில் நம்ம இண்டிஜினஸாக உருவாக்கியிருக்க WHAP தான் சுப்பீரியரான ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்றத பல தடவை சொல்லியிருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவம் ஸ்ட்ரைக்கர் பிளாட்ஃபார்மை ஹை ஆல்டிடியூடில் டெஸ்ட் பண்ணி அந்த டெஸ்ட்டில் ஸ்ட்ரைக்கர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத பப்ளிக்கு சொல்லியிருக்காங்க. அதை தான் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நான் உங்கள் ஆகாஷ், தமிழ் பொக்கிஷம் வழங்கும் TP டிஃபென்ஸ். முதல் விஷயம், இந்தியன் ஆர்மியோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட 530 வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்ம் நமக்கு தேவைப்படுது. இந்த வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்ம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டில் ஃபீல்டில் போர் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்மளோட ட்ரூப்ஸை ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு போகிறதுக்கு தேவைப்படக்கூடிய வெஹிக்கிள்ஸ். வழக்கமாக நம்மளோட ட்ரூப்ஸை ட்ரக்ஸ்லையோ இல்லை பஸ்லையோ வச்சு ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த மாதிரி பேட்டில் ஃபீல்டில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. காரணம், பேட்டில் ஃபீல்டில் ஆர்ட்டிலரிஸை ஃபயர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, ட்ரோன்ஸ் பறந்துக்கிட்டு இருக்கும், அட்டாக் ஹெலிகாப்டர், ஃபைட்டர் ஜெட்டுன்னு சொல்லி குண்டு மேலே குண்டு போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த சூழ்நிலையில் நம்ம சாதாரண ட்ரக்ஸ்லையோ இல்லை பஸ்லையோ சோல்ஜர்ஸை கொண்டு போனோம் அப்படின்னா அவங்கெல்லாம் சிட்டிங் டக்ஸாக மாறிடுவாங்க, சுலபமாக அவங்கள கொல்ல முடியும். இதனால தான் ஒரு வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்ம் அப்படின்றது தேவைப்படுது. இப்படிப்பட்ட பேட்டில் ஃபீல்டில் ட்ரோன்ஸ், ஆர்ட்டிலரிஸ், மைன்ஸ் இது எல்லாத்தையும் தாண்டி சோல்ஜர்ஸை உயிரோட பேட்டில் ஃபீல்டோட ஃப்ரண்ட் லைனை கொண்டு போகிறதுக்கு தான் இந்த வெஹிக்கிள்ஸ் பயன்படுத்தப்படுது. இப்போ நம்மளோட கரண்ட் ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 530 வெஹிக்கிள் தேவைப்படுது. இந்த 530 வெஹிக்கிளும் BMP-2 மாதிரியான பழைய சோவியத் ஈரா இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி வரப்போகுது. ஸோ இந்த குறிப்பிட்ட 530 வேரியண்ட்டை இந்தியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, US இந்தியா இனிஷியேட்டிவ் ஃபார் கிரிட்டிக்கல் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அக்ரிமெண்ட்டின் மூலமாக இன்டெக்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த அக்ரிமெண்ட் பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடுவில் சில முக்கியமான கிரிட்டிக்கல் மிலிட்டரி தொழில்நுட்பங்களை ஷேர் பண்ண தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையும் பிற நாடுகளில் மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் டீல் தான் இது. இந்த டீல் படி தான் ஸ்ட்ரைக்கரை அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, நாங்கள் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இந்தியாவில் வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்குறதுக்கு நல்லதாக இருக்கும். ஏன்னா ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு ஃபுல் TOT நமக்கு கிடைக்குது. அண்ட் இந்தியாவில் வச்சு நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம். இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, என்ஜின்ஸ்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறோமே, அது மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா அங்கே தான் ட்விஸ்ட் இருக்குது. ஏன்னா இந்த ஸ்ட்ரைக்கர் ஒரு அண்டர் பெர்ஃபார்மிங் வெஹிக்கிள். ஏன் அண்டர் பெர்ஃபார்மிங்? அமெரிக்கா மாதிரியான ஒரு சுப்பீரியர் மிலிட்டரி யூஸ் பண்ணுறப்ப ஏன் இந்திய ராணுவத்தால் பயன்படுத்த முடியாதான்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரெக்குயர்மெண்ட் அப்படின்றது ஹை ஆல்டிடியூடை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு. ஹை ஆல்டிடியூடில் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் எப்படி வேலை செய்யுது அப்படின்றத அடிப்படையில் நம்ம புரிஞ்சுக்கணும். சின்ன லெசன் தான், ரொம்பலாம் போர் அடிக்காது. பிளைன்ஸில் ஒரு என்ஜின் வேலை செய்கிறதுக்கு தேவையான ஆக்சிஜனை அந்த என்ஜினால் ஈஸியாக சக் பண்ணிக்க முடியும். ஆனால் ஹை ஆல்டிடியூடுக்கு நம்ம போக 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 காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜனோட அடர்த்தி அப்படின்றது கம்மியாகிட்டே வரும். இதன் காரணமாக ஒரு என்ஜின் பிளைன்ஸில், அதாவது கடல் மட்டத்தில் 200 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு அப்படின்னா, அதே என்ஜின் ஹை ஆல்டிடியூடில் 10,000 அடி உயரத்துக்கு மேலே 100-120 ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஹை ஆல்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எழுதப்படாத சட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த வெஹிக்கிளாக இருந்தாலும், அது பீரங்கியாக இருந்தாலும் சரி, ட்ரக்காக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் பவர் அதிகமான என்ஜின் இருந்தால் தான் அங்கே சர்வைவ் ஆகும். ஸோ அதுபடி இந்தியன் ஆர்மி வச்ச ரெக்குயர்மெண்ட் என்ன, 600 ஹார்ஸ் பவரில் ஒரு என்ஜின் வேணும் அப்படின்றது தான். நம்மளோட WHAPயில் இருக்கக்கூடிய ஹார்ஸ் பவர் என்ன, 600 ஹார்ஸ் பவர். இந்த என்ஜின் கமின்ஸ் 600 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமெரிக்கன் என்ஜின். அந்த அமெரிக்கன் என்ஜினை பயன்படுத்தி தான் நம்மளோட WHAP 600 ஹார்ஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுக்கப்புறமா அசோக் லீலனோட ஒரு டீலை போட்டு DRDO இணைந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 600 ஹார்ஸ் பவரில் இண்டிஜினஸாக ஒரு என்ஜின் தயாரிக்க போகிறாங்க. அது வேறு கதை. பட் WHAPயில் இருக்கிற அமெரிக்கன் என்ஜின் 600 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த 600 ஹார்ஸ் பவர் ஹை ஆல்டிடியூடுக்கு போதுமானது. அண்ட் நம்மளோட ஹை ஆல்டிடியூடில் இந்த குறிப்பிட்ட இன்ஃபென்ட்ரி ஃபைட்டிங் வெஹிக்கிள் வச்சு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட்ஸும் இருக்குது. இப்போது இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரைக்கரில் இருக்கிற என்ஜினை பார்த்தோம் அப்படின்னா, கேட்டர்பில்லர் C6 அப்படின்னு சொல்லக்கூடிய என்ஜினு, இந்த என்ஜினு 300 ஹார்ஸ் பவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி. இது பிளெயின்ஸில் நமக்கு என்ன தான் போதுமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாலும் ஹை ஆல்டிடியூடில் ரொம்ப மட்டமான பர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். இந்த பர்ஃபார்மன்ஸின் காரணமாக இந்திய ராணுவம் என்ன சொல்லியிருக்காங்க, எப்பா இந்த ஸ்ட்ரைக்கர் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு நீ அமெரிக்கா கிளம்பு, போயிட்டு வேறு ஏதாவது 600 ஹார்ஸ் பவரில் என்ஜின் இருந்துச்சு அப்படின்னா அந்த என்ஜினை போட்டு திருப்பி கொண்டு வாங்க, மறுபடியும் டெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்றாங்க. இப்போது ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்மில் இன்னொரு முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியை கடக்கக்கூடிய ஒரு திறன். லடாக் மாதிரியான பகுதிகளில் ஏகப்பட்ட லேக்ஸ் இருக்கும். ஸோ அதை மைண்டில் வச்சு தான் இந்த குறிப்பிட்ட ரெக்குயர்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை ஆட் பண்ணியிருப்பாங்க. இந்த
WHAP அதாவது வீல்டு ஆர்மர் பிளாட்ஃபார்ம் சின்ன சின்ன குட்டைகளையோ நதிகளையோ மிக சுலபமாக கடந்து போகிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் பேட்டில் ஃபீல்டில் நமக்கு ஒரு எட்ஜ் இருக்கும். பட் ஸ்ட்ரைக்கர் குட்டையையும் கம்மாயையோ இல்லை ஒரு சின்ன படுலையோ கடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஏன்னா அதில் ஆம்பிவியஸ் கேப்பபிலிட்டி கிடையாது. இது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் பாயிண்ட். இப்போ இவ்வளோ நெகட்டிவ் பாயிண்ட் இருந்தும் கவர்மெண்ட் ஏன் ஸ்ட்ரைக்கருக்கு புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொன்னது தாங்க GT3 RS கதை. ஸ்ட்ரைக்கரு, F-21 பிளாட்ஃபார்மு அண்ட் இன்னும் லாக்ஹீட் மார்ட்டின் மற்றும் போயிங்கோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தலையில் கட்டி அதுக்கப்புறமா F-35 கொடுக்குறேன்றது. ஸோ இதை தான் நம்மளோட சேனலில் எதிர்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தியாவில் ஆத்ம நிர்பர் பாரத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இதுபடி நம்ம இந்தியாவில் தான் எல்லா ஆயுதங்களும் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இந்தியாவில் ரொம்ப பெஸ்ட்டாக ஒரு ஆயுதம் இருக்குது. ஆனால் அந்த ஆயுதத்தை நம்ம வாங்காமல் பிற நாடுகிட்ட இருந்து ஸ்ட்ரைக்கரை இறக்குமதி பண்ணுறோம், ஸ்ட்ரைக்கர் மாதிரி வேறு ஏதாவது பிளாட்ஃபார்மை இறக்குமதி பண்ணுறோம் அப்படின்னா அது எந்த வகையிலையும் நமக்கு நல்லதாக இருக்காது. இதுதான் நான் பல தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்டு ஸ்ட்ரைக்கரை தாண்டி ஜாவலின் ஆன்டி டேக் மிசைல்ஸ் கதைக்கு வருவோம். ஜாவலினையும் ஹை ஆல்டிடியூடில் வச்சு டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் ஜாவலினும் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்ற காரணத்தை சொல்லி இதையும் மறுபடியும் அப்டேட் பண்ணி கொண்டு வாங்க. நீங்கள் கொண்டு வந்திருக்க வேர்ஷன் அப்டேட்டட் வேர்ஷனா அப்படின்னு கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை இது பழைய வேர்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பழைய வேர்ஷன் ஜாவலின் எது கொண்டு வந்திருக்கீங்க, போயிட்டு புது வேர்ஷனை கொண்டு வாங்க, அதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஜாவலினையும் திருப்பி அடிச்சிருக்காங்க இந்திய ராணுவம். இதிலேருந்து ஒரு விஷயம் நல்லா தெரியுது. இந்திய ராணுவத்தோட டெஸ்டிங் அப்படின்றது, அதாவது டெஸ்டிங்கை தாண்டி இந்திய ராணுவத்தோட ரெக்குயர்மெண்ட் அப்படின்றதே ரொம்ப ரிகரஸாக இருக்குது. -50 டிகிரியில் ஆரம்பித்து +50 டிகிரி வரைக்கும் ஒரு என்ஜின் வேலை செய்யணும், ஹை ஆல்டிடியூட்லேருந்து கடல் மட்டம் வரைக்கும் ஒரு என்ஜின் வேலை செய்யணும். இப்படி ஏகப்பட்ட ரெக்குயர்மெண்ட்டை நம்ம போடுறப்ப ஒரு அமெரிக்கன் வெப்பனே ஃபெயில் ஆகுது அப்படின்னா அப்போது எந்த அளவுக்கு டிமாண்டிங்காக நம்மளோட மிலிட்டரி இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இது ஒரு நல்ல விஷயமும் கூட. ஏன்னா இவ்வளோ டிமாண்டிங்காக இருந்தும் இண்டிஜினியஸாக தயாரிக்கக்கூடிய வெப்பன் சிஸ்டம் வந்து பல தடவை பாஸ் ஆகுது. அப்படி பாஸ் ஆகிற வெப்பன் சிஸ்டம் இண்டெக்ட் பண்ணப்படுது. இந்த WHAP கதைக்கே வருவோமே, இது என்ன தான் நம்ம இண்டெக்ட் பண்ணல அப்படின்னாலுமே கிட்டத்தட்ட 150 யூனிட்டை எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். 150 யூனிட் எக்ஸ்போர்ட்டுக்கு போயிடுச்சு. ஸோ ஒரு பக்கம் ஆர்மியோட அந்த ரிகரஸான இண்டக்ஷன் ப்ராசஸ் அப்படின்றது மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இன்னொரு பக்கம் ஆத்ம நிர்பர் பாரத்தில் நம்மளோட இண்டிஜினியஸ் பிளாட்ஃபார்மை இண்டெக்ட் பண்ணாமல் பிற நாடுகள் கிட்டேருந்து பிளாட்ஃபார்மை இறக்குமதி பண்ணுறது கொஞ்சம் வருத்தம் தரும் வகையில் தான் இருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிபி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நல்லதே இப்போ இருந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும். நன்றி, வணக்கம்.